சபதத்தால் பாரத போர் ஏற்பட்டது. பாரத போரின் விளைவினால் பாருக்கெல்லாம் பகவத்கீதை கிடைத்தது. கிருஷ்ணாவதாரத்தோடு 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 10வது அவதாரம் எதுவோ? கல்கி அவதாரம். அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்? கலி முற்றும் போது. கலி முற்றிவிட்டதென்று எப்படி தெரிந்து கொள்வது? சத்தியம் பொய்யாகும், தர்மம் தலை சாயும், அறநெறிகள் அலைமோதும், அதர்மம் அரசாளும், பருவநிலை மாறும், பசுமைக்கு பஞ்சம் வரும், வறுமை சதிராடும், மண்ணுலகே நரகாகும். அது முற்றிய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம், அதன் முடிவே கல்கி அவதாரம். எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம் என்னும் நிலைமை வரும். அது பிஞ்சு குழந்தைகள் உண்ணும் உணவிலும் பெரிதும் கலந்துவிடும். அருந்தும் மருந்தில் நஞ்சை கலக்கி அழகு சிமிழில் அடைத்து விற்பனை செய்பவர் வளமடைவார், பெரும் வியாபாரிகள் எனும் பெயரடைவார். மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ்வூட்டும் பரத கலை, கண் வழியே மனம் காட்டும் புனித கலை. இப்படி மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ்வூட்டும் பரத கலை, கண் வழியே மனங்காட்டும் புனித கலை. மாறி நாயாட்டம், நரியாட்டம், கரியாட்டம், வெறியூட்டும் அங்கங்களை தெளிவாக வெளிக்காட்டும் புதிய கலை. அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம், அதன் முடிவே கல்கி அவதாரம். புல்லரும் கொய்யரும் கள்வரும் கயவரும் புயவலி கொண்டாட, பெரும் செல்வ மிகுத்தவர் வல்லமையுற்றவர் ஜெயம் ஜெயம் என்றாட, மிக நல்லவர் ஏழைகள் ஞானிகள் மானிகள் உள்ளம் பதைத்தாட, கொடும் 4ஆம் யுகம் அது முடிவொடும் நாள் வர கோள்களும் கூத்தாட, மனித பேய்களும் கூத்தாட, வெட்ட வெளியில் இரத்த களியொடு பூதம் பாடும், சட்ட சடஜட ஜடவன் வெறிமலை வெடித்தே சாடும், சட்ட கடகட கடகட பூமி பிறந்தே ஆடும்.
அன்பு எனும் அருளமுதே ஆண்டவனில் வடிவு அவனை நம்பினோ கெடுவதில்லை இது நான் மறையில் முடிவு